நடிகர் நாசருடைய கூட பிறந்த சொந்த தம்பி. என் பெயர் ஜவஹர். நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நடிகர் நாசர் ஒரு பெரிய நடிகர், ஒரு ரொம்ப பெரிய பெரிய நடிகர். அவர் இந்த நிலைமையில் இருக்க சமயத்தில் அவங்க அம்மா அப்பா சுத்தமாக அவர் கவனிச்சதே இல்லை. ஒரு 25 வருஷமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, இருக்காங்களா, உயிரோடு இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன பிரச்சனையா, நல்லது கெட்டது எதுக்குமே அவன் பங்கு பெறலை. அது இல்லாத என்ன பண்ணார்னா, அவர் நாசரோட பசங்களும் அவங்க அம்மா அறிமுகப்படுத்தலை. எனக்கு 3 பசங்க இருக்காங்கன்னு அறிமுகப்படுத்தலை. நான் நினைக்கிறேன் ஒரு 25 வருஷத்தில் ஒரு 2-3 தடவை தான் வந்திருப்பாங்க பசங்க. அதுக்கப்புறம் அவங்கள நானும் பார்த்ததில்லை, எங்கள் தகப்பனாரும் பார்த்ததில்லை, தாயும் பார்த்ததில்லை. இது மாதிரி ஒரு மேடையில் மட்டும் அவர் நன்றாக பேசுகிறார். எப்படின்னா, ஒரு இலக்கணமாக, ஒரு அன்பாக, ஒரு எளிமையாக பற்றி நிறைய பேசுகிறார். என்ன சொல்ல வரேன்னா, அவ்வளோ அறிவாளி ஏன் அவங்க அம்மா அப்பா கவனிக்கலை, ஒரு பெரிய கேள்வி. ரெண்டாவது இந்த பிரச்சனை எனக்கு ஒரு சின்ன ஒரு வாக்குவாதத்தில் இந்த பிரச்சனை எடுத்து நான் நடிகர் சங்கத்துக்கு போயிருந்தேன். அங்கே இருக்கிற முக்கியமான பொறுப்பாளர்களாக நான் பார்த்தேன். ஆனால் அது அவங்க பெரிய விஷயமா எடுத்து கண்டுக்காத என்னை அப்படியே அமுச்சிட்டாங்க. கேட்டால் அவர் நல்லவர் வல்லவர் சொல்லி அமுச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருந்துச்சு. அப்பொழுது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இந்த விஷயத்தை எப்படி யார் கூட பகிர்ந்துக்கணும்னு. அப்புறம் பார்த்து கடைசியில் இப்போ எலெக்ஷன் வருது. இப்போ கமிடா மேடம் கமல் கட்சி சார்பாக மக்கள் நீதி மையத்தில் மத்திய சென்னையில் நிற்கிறாங்க. அவங்க எப்படி நிற்கலாம் எனக்கு பெரிய கேள்வி. என்னத்துக்குன்னா, அவங்க மாமனார் ஒரு மன வளர்ச்சி இல்லாத ஒரு பையனை உதவி பண்ணாதவங்க இவங்க எப்படி நாட்டுக்கு உதவி பண்ணுவாங்க? கண்டிப்பாக அது கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம். ஆகையால் ஓட்டு போகிற உரிமை எல்லாருக்குமே இருக்குது. தயவுசெய்து ஓட்டு போடுங்க. ஆனால் இவங்களுக்கு போடலாமா வேண்டாமான்னு அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இதை பற்றி நான் பத்திரிகை சந்திப்பில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். நான் இப்போது சின்னதாக ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். கண்டிப்பாக உங்களை எல்லோரும் நான் மீட் பண்ணுவேன். ஆக்சுவலாக நீங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. ஓட்டு எல்லாருக்கும் உரிமை. ஆனால் அவங்களுக்கு ஓட்டு போடணுமா, உண்மையாக நீங்கள் தாய் தந்தை மேலே உண்மையாக நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா, இதை பார்த்துட்டு நான் பேசுனதை பார்த்துட்டு தயவுசெய்து நீங்கள் தான் யோசித்து நல்லா முடிவு பண்ணணும். நீங்கள்லாம் என் கூட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம்.